ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா வந்து ஆல் ஃபார் ஒன்னா என்ன, ஒன் ஃபார் ஆல்னா என்ன, இந்த ஆல் ஃபார் ஒன் அண்ட் ஒன் ஃபார் ஆளுங்கிறது எப்படி ஜென்ரேஷனாக பாஸ்ட் ஒன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒன் ஃபார் ஆளுங்கிற கர்க் ஆல்மைட் மிடோரியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட்டில். அந்த கர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆல் ஃபார் ஒன்னுங்கிற கர்க்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இந்த ஒரு 150 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு லூமினஸ் பேபி பானம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கர்க்கு யூஸ்டு பேபி அப்படிங்கிற மாதிரி மக்களால் பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் அது உண்மையாலுமே ட்ரூ கிடையாது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த லூமினஸ் பேபி பான் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து கர்க்கு வந்து ஒரு நடைமுறையில் இருந்திருக்காது. பட் ஆனால் எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் அந்த கர்க்கோட கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் இருக்காது, பட் ஒரு சிலர்கிட்ட அது இருந்திருக்கும், பட் ஐடென்டிஃபை ஆகிருக்காது. ஓகே, ஆல் ஃபார் ஒன்னோட கர்க் என்னதுன்னா, மற்றவங்களோட கர்க்கை அவனால் ஸ்டீல் பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதை வந்து அவனுக்கு தேவையான பர்சன்ஸ்கிட்ட அதை கொடுக்கவும் முடியும். இவனுக்கு வேணும்னா இன்னொருத்தவங்கிட்ட கர்க்லெஸ்ஸாக இருக்கிறவங்ககிட்ட இவன் ஸ்டீல் பண்ண கர்க்கை வந்து அவன்கிட்ட கொடுக்கவும் முடியும். கர்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு யூஸர்கிட்ட வந்து அவனோட கர்க்கை திருடிக்கவும் முடியும். ஓகே, இப்போது ஆல் ஃபார் ஒன் வந்து ஒரு ட்வின் பிரதர்ஸ், அவங்க 2 பேர், தம்பி அண்ணா. தம்பி தான் யோயிச்சி, அவன் நேம் வந்து யோயிச்சி. பட் ஆல் ஃபார் ஒன்னோட நேம் வந்து எங்கேயுமே கொஞ்சம் கிளியராக ஒன்றும் சொல்லப்படல. யோயிச்சி ஷிகராக்கி தம்பி நேம். அவங்க அம்மா இந்த வயிற்றில் இருக்கும்போது 2 பேருமே ட்வின் பிரதர்ஸ் தானே இருக்கும்போது ஆல் ஃபார் ஒன் என்ன பண்ணுவான், தம்பியோட எல்லா நியூட்ரியன்ட்டுமே அவனே வந்து ஈட் பண்ணிப்பான். ஸோ வந்து ஆல் ஃபார் ஒன் என்ன நினச்சப்போ, தம்பிக்கிட்ட வந்து ஒரு கர்க்கே இல்லை. பான் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அண்ணா ஆல் ஃபார் ஒன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கர்க்கு இருக்குதுன்னு தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஆல் ஃபார் ஒன் என்ன பண்ணுவோம், நான் கெட்ட விஷயத்துக்கு தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க வில்லன்ஸ்லாம். அந்த யூஸ் பண்ணுவான். அது எல்லாத்தோட கர்க்கையும் திருடிப்பான். அதை வந்து ரொம்ப நான் தான் பவர்ஃபுல்லுங்கிற மாதிரி இருக்கும், நான் தான் வேர்ல்டை ரூல் பண்ணணும், ஒரு டீமான் கிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டை ரூல் பண்ணுறதுக்காக நல்ல பவர்ஃபுல்லான கர்க்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஸ்டீல் பண்ணிகிட்டே வருவான். இதை வந்து தம்பி யோயிச்சி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்புங்கிற மாதிரி அது எகெயின்ஸ்டாக இருப்பான். ஸோ ஆல் ஃபார் ஒன் வந்து தம்பியை பிடிக்கவே பிடிக்காது, அவனையும் கில் பண்ணணுன்னு தான் பார்ப்பான். பிகாஸ் என்னோடய வளர்ச்சிக்கு நீ தடையாக இருக்க, நீ தம்பியானதுலையுமே உன்னை நான் கொன்னுட்டு என்னோடய வழியில் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஆல் ஃபார் ஒன் போவார். ஸோ இந்த மாதிரி அவன் தம்பி பண்ணிகிட்டு இருக்கனால தம்பியை ஒரு வீட்டிலே லாக் பண்ணி வச்சுட்டு அவனை கொஞ்சம் கொடுமைப்படுத்துவார். அப்புறம் அவன் தம்பிக்கு வந்து ஒரு கர்க் கொடுக்கலாம், அவன்கிட்ட கர்க்லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் பைலிங் கர்க்குன்னு ஒன்று கொடுப்பாரு. பட் ஆனால் யோயிச்சி கிட்ட ஆல்ரெடி ஒரு கர்க் இருக்கும், அதான் ட்ரான்ஸ்ஃபரிங் கர்க். அவனோட கர்க் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவன்கிட்ட இருக்கிறதே இந்த ட்ரான்ஸ்ஃபர் கர்க் மட்டும்தான். இதை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது ஒரு யூஸ்லெஸ்ஸான கர்க் தான். பட் இது வந்து அந்த அண்ணா ஆல் ஃபார் ஒன் கொடுத்த ஸ்டாக் பைலிங் கர்க் கூட கம்பைன் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ்ட் ஒன் ஆகிறது தான் வந்து இப்போ வந்து ஒன் ஃபார் ஆளுங்கிற ஒரு பவரில் வந்து இருக்குது. ஆல் ஃபார் ஒன்னுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி தம்பிக்கிட்ட ஒரு கர்க்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவனோட நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக வந்து அம்மா வயிற்றில் இருக்கும் போதே வந்து ஆல் ஃபார் ஒன் எல்லாமே சக் பண்ணி எடுத்துருப்பான் இல்லையா. ஸோ வந்து தம்பி வந்து ரொம்ப வீக்காக இருப்பான். அதனால் அவன் கர்க்கே ரொம்ப வீக்காக இருக்கும். அது வந்து ஐடென்டிஃபை கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒரு வீக்காக இருக்கும் அவனோட கர்க்கு, யோயிச்சியோட கர்க். ஸோ இப்படி தான் அந்த ஸ்டாக் பைலிங் கர்க் வந்து ஆல் ஃபார் ஒன் கிட்டேருந்து யோயிச்சி ஷிகராக்கி அவங்க தம்பிக்கிட்டேருந்து செகண்டு 3rd யூஸர் அந்த மாதிரி பாஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ வந்து 8th யூஸராக ஆல்மைட் இருப்பார், 9th யூஸராக மிடோரியா இருக்கான். ஓகே, இந்த ஸ்டாக் பைலிங் கர்க் வந்துட்டு செகண்ட் யூசர்ஸ், 3rd யூசர்ஸ் அப் டு 7th யூஸர் முடியும் இருக்குது. அவங்களோட கர்க்ஸ் எல்லாம் ஸ்டாக் பைல் பண்ணியிருக்கும். அவங்களோட பவர்ஸை வந்து அவங்களோட கர்க்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுட்டே வந்திருக்கும். அதை வந்து ஆல்மைட் 8th யூஸராக ஆல்மைட் யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி எல்லாமே கிடைக்கும். இதனால தான் ஆல்மைட் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலில் வந்து ஒரு பவர் இருக்கும். பட் அவரோட பவர் வந்து நார்மலாக ஒரு பஞ்சிங் பவர், அந்த ஃபைட்டிங் பவராக தான் இருக்கும். எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் வருது, ஃபயர் பவர் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சேம் மிடோரியாவுக்கு 9th யூஸராக மிடோரியா என்ன யூஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஃபேஸு ஹேண்ட்லலாம் ஒரு க்ளோவப் ஆகும். பட்டு சிமிலர் டு ஆல்மைட்டோட பவர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் மிடோரியாவுக்கு இருந்திருக்கும். ஓகே, ஒன் ஃபார் ஆலோட மோட்டிவே வந்துட்டு ஆல் ஃபார் ஒன்னை டிஃபீட் பண்ணுறது தான்.
பட் இந்த மாதிரி செகண்ட் யூசர்ஸ் தேர்ட் யூசர்ஸ் எல்லாருமே வந்து ஆல்ஃபாரோனை டிஃபீட் அவங்களுக்கு அந்த ஒன் ஃபார் ஆல் பவர் அப்டைன் ஆனதுக்கப்புறம் ஆல்ஃபாரோனை டிஃபீட் பண்ணுறதுக்காக போய் அந்த பேட்டில் தான் எல்லாருமே டெத் ஆகிருப்பாங்க. பட் ஆனால் ஃபோர்த் ஒன் ஃபார் ஆல் யூசர் வந்து ஆல்ஃபாரோன் கூட ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். பிகாஸ் அவருக்கு வந்து தெரியும் நம்ம ஃபைட் பண்ணால் நம்ம டிஃபீட் ஆயிடுவோம், நம்ம வந்து அந்த லெவல் ஸ்ட்ரென்த்தில் இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஸோ வந்து ஃபோர்த் ஒன் ஃபார் ஆல் யூசர் என்ன பண்ணுவார்னா ஒன் ஃபார் ஆலோட கோரை வந்து ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணுவார். அவர் கோர் வந்து நம்ம டெவலப் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் அடுத்து வர ஜென்ரேஷனில் யாருக்காச்சும் இது யூஸ் ஆகி அவங்க ஆல்ஃபார் ஒன் டிஃபீட் பண்ணுவாங்கன்னு நினைப்பார். மோரோவர் ஃபோர்த் ஒன் ஃபார் ஆல் யூசர்ஸ் தான் வந்து ஒரு லாங் லைஃப் வந்து ஒன் ஃபார் ஆலை ஹோல்டு பண்ணி உயிர் வாழ்ந்திருப்பார். 18 இயர்ஸ் அவர் உயிரோடு இருந்திருப்பார். அந்த 18 இயர்ஸுமே ஒன் ஃபார் ஆலோட கோரை தான் வந்து அவர் டெவலப் பண்ணியிருப்பார். ஆல்ஃபார் ஒன் கூட ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். பட் சேட்லி ஆல்ஃபார் ஒன் அவனை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடுவான். இந்த ஒன் ஃபார் ஆல் பவர் மிடோரியா கிட்டே வந்தப்போ தான் அதோட கோர் வந்து ஃபுல்லி டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் மிடோரியாவால் ப்ரீவியஸாக ஒன் ஃபார் ஆல் யூசர்ஸோட கோர்க்ஸையுமே இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ண முடியும். பட் ஆல்மைட் முடியும் அந்த ஜென்ரேஷன் வரைக்கும் ஆல்மைட்டாலையுமே ப்ரீவியஸ் கோர்க் யூசர்ஸோட கோர்க்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் ஆல்மைட்டுக்கிட்டே இருக்கும். பட் மிடோரியா மட்டும்தான் ப்ரீவியஸ் ஒன் ஃபார் ஆல் யூசர்ஸ் கோர்க்கையும் யூஸ் பண்ணுவான். பிகாஸ் ஆஃப் ஃபோர்த் யூசர் கோரை டெவலப் பண்ணதுனால. ஓகே, நம்ம இப்போ மிடோரியாவோட எல்லா பவரையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் ஃபார் ஆல். ஓகே, இந்த ஒன் ஃபார் ஆளுங்கிறது தான் கோர்க்கு. அதாவது யோயிச்சி ஷிகரா கிட்ட இருந்து ஸ்டாக் பைல் கோர்க்கு வந்து பாஸ்ட் ஒன் ஆச்சியா, இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்ஃபர் கோர்க் மூலியமாக அது பாஸ்ட் ஒன் ஆச்சு இல்லையா. மற்ற கோர்க் யூசர்ஸோட எல்லா கோர்க்ஸோட ஸ்ட்ரென்த்தையும் இது வந்து ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுட்டு ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி, ஸ்பீட்லாம் கொடுக்குது. இதுதான் வந்து நார்மல் ஒன் ஃபார் ஆலோட பவர். இந்த பவர் தான் ஆல்மைட் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது மேக்ஸிமம் பொட்டென்ஷியலில் யூஸ் பண்ணது வந்து ஆல்மைட். மிடோரியா இந்த ஆல்மைட் யூஸ் பண்ண இந்த ஒன் ஃபார் ஆல் கோர்க்கு யூஸ் பண்ணுவான். தென் அடிஷ்னலாக அந்த சிங்குலாரிட்டி கோர்க் ஒரு பாஸ்ட் ஒன் ஆகிருக்கும் இல்லையா, ஒரு ஜென்ரேஷனும் அவங்களோட கோர்க்ஸுமே சிங்கிளாகவும் மிடோரியா யூஸ் பண்ணுவான். செகண்ட் ஒன் கியர் ஷிஃப்ட். ஓகே, இந்த கியர் ஷிஃப்ட்டுங்கிறது லா ஆஃப் ஃபிசிக்ஸுங்கிற கான்செப்டை வந்து பிரேக் பண்ணிடும். எப்படின்னா இப்போ மிடோரியாவால் ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது அவனையோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு கியர் ஷிஃப்ட், இப்போ எப்படி நம்ம ஒரு பைக் காரில் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி செகண்ட் ஒரு ஸ்பீடுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகணும், சேம் கான்செப்ட் தான். அவனையும் அப்படி இல்லைன்னா அவனோட ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையும் அவனால் லா ஆஃப் ஃபிசிக்ஸை பிரேக் பண்ணி அவனால் ஸ்பீட் பண்ண முடியும். இப்போ ஒரு கிராவிட்டி, லா ஆஃப் ஃபிசிக்ஸ்லாம் அதுக்கு இருக்கவே இருக்காது. அவன் நினச்சானா எந்த ஸ்பீடில் வேணால் அவனால் ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீட் லெவலுக்கு அவனால் இன்க்ரீஸ் ஆக முடியும். அந்த மாதிரி அவனால் 4 லெவல் ஆஃப் கியர் வந்து அவனால் ஷிஃப்ட் பண்ண முடியும். இது வந்து விஜிலாண்டி டெக்கு ஆர்க்கில் வந்து லேடி நகாண்ட் கூட ஃபைட் பண்ணும்போது இந்த கியர் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருப்பான். ஓகே, தேர்ட் ஒன் ஃபாஜின். இந்த ஃபாஜினுங்கிறது பேசிக்காக என்னதுன்னா ஒரு கைனெட்டிக் எனர்ஜி மாதிரி. இப்போ வந்துட்டு பிளாக் பேந்தர் ஷூட் ஒரு கைனெட்டிக் ஷூட் போட்டிருப்பார் இல்லையா, அதாவது அவரோட இம்பேக்டெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி என்ன ஒரு ஆப்போனண்ட்லேருந்து ஒரு இம்பேக்ட் வந்தாலும் அந்த இம்பேக்டை ஸ்டோர் பண்ணி அது வந்து கைனெட்டிக் எனர்ஜியாக ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் ரிலீஸ் பண்ணும்ல, அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஃபாஜினுங்கிற பவரும் செயல்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் டேஞ்சர் சென்ஸ். ஓகே, இந்த டேஞ்சர் சென்ஸ் தான் ஃபோர்த் யூசரோட குவர்க் எபிலிட்டி. இந்த ஃபோர்த் யூசர் தான் மெயின் ரீசன் வந்து ஒன் ஃபார் ஆலோட கோர் டெவலப் ஆகி இப்போ வந்து மிடோரியாவால் எல்லா குவர்க்ஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஒன் ஃபார் ஆல் யூசர்ஸோட குவர்க்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே இவர். ஸோ மிடோரியாவாலையும் இந்த டேஞ்சர் சென்ஸ் எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியும். ஒன்றா வந்து யூஸ் பண்ணும்போது இந்த டேஞ்சர் சென்ஸ் எபிலிட்டி யூஸ் பண்ணுவான். இந்த டேஞ்சர் சென்ஸுங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்பைடி சென்ஸ் மாதிரி, ஸ்பைடர்மேனுக்கு இருக்க ஸ்பைடி சென்ஸ் மாதிரி. நம்மளை சுற்றி ஏதோ டேஞ்சர் வருதுன்னா அது வந்து சென்ஸ் பண்ண முடியும். அதுலேருந்து எவாய்ட் ஆகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேரநார்மல் லிபரேஷன் வரப்போ ஃபஸ்ட் டைம் டேக்கு யூஸ் பண்ணியிருப்பான். தென் ஃபிஃப்த் ஒன் பிளாக் விப். மிடோரியா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் குவர்க் யூசர்ஸோட ஃபஸ்ட்டு இந்த பிளாக் விப்புங்கிற இந்த குவர்க்கை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இது வந்து கிளாஸ் 1A விசஸ் கிளாஸ் 1Bங்கிற ஒரு ட்ரைனிங் ஃபைட் நடக்கும். அந்த டைமில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து மிடோரியா வந்து ஒரு ரேஜ் ஆங்கரில் இருக்கும்போது வந்து இந்த பிளாக் விப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவன்ட்டு வந்து அன்லீஷ் ஆகிருக்கும். இது ஒரு பிளாக் விப் மாதிரி மிடோரியாவால் பாடியிலேருந்து எங்கே வேணால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து எனிமியை கேப்சர் பண்ணுறதுக்கு, ஒரு பில்டிங்லேருந்து பில்டிங் போகிறதுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் மிடோரியாவால் இதை ஃபுல் ஃப்ளெட்ஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. தென் ப்ரீவியஸ் யூஸரோட அட்வைஸ் மூலியமாக இது வந்து நம்ம ஹார்ட்டில் இருக்க ஆங்கர் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத தெரிஞ்சு மிடோரியா இதை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சிக்ஸ்த்து ஒன் ஸ்மோக் ஸ்க்ரீன். இந்த ஸ்மோக் ஸ்க்ரீன்
குவர்க் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம பாடியிலேருந்து ஒரு ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு வயலட்டிஷ் கலரில் ஒரு ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணி, நம்ம எனிமீஸ் கிட்டேருந்து எவேட் ஆகிறதுக்கு, நம்ம ஆப்போனன்ட்டு கண்ணில் படாமல் ஒரு மறைஞ்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறதுக்குலாம் இந்த ஸ்மோக் ஸ்கின் யூஸ் ஆகும். பேசிக்காக நம்ம உடம்புலேருந்து ஒரு ஸ்மோக்கை ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு குவர்க் தான் இது. தென் ஃபைனலாக 7th ஒன் ஃப்ளோட். ஓகே, இந்த ஃப்ளோட் குவர்க் யூஸர் தான் வந்து ஆல்மைட்டோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 1 ஃபார் ஆல் யூசர்ஸ். ஆல்மைட்டுக்கு இவங்க தான் வந்து மென்டராக இருப்பாங்க. இவங்க தான் வந்து 1 ஃபார் ஆல் வந்து ஆல்மைட்டுக்கு பாஸ் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஆல்மைட் இவங்கள தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு நம்பர் 1 ஹீரோவாக ஆகிருப்பார். பேசிக்கலி இந்த ஃப்ளோட் குவர்க் வந்து மிடோரியாவுக்கு வந்து ஒரு ஃப்ளையிங் எபிலிட்டியை கொடுக்கும். ஏரில் ஃப்ளை பண்ண முடியும், அந்த டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பேசிக்காக இது ஒரு ஃப்ளையிங் எபிலிட்டி. இவங்க தான் வந்து ஆல்மைட்டோட மென்டராக இருந்தனால இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. இவங்களும் கிராண்ட் டொரினோன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் தான் ஆல்மைட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. தென் ஆல்மைட் கிட்டேருந்து மிடோரியா கிட்ட வந்து மிடோரியா தான் இப்போ கரண்ட் 1 ஃபார் ஆல் யூஸராக இருக்கான். இந்த பவர்ஸ் எல்லாம் தான் மிடோரியா இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாமே தான் மிடோரியாவோட 1 ஃபார் ஆல் குவர்க்கோட பவர். ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து டாப் 10 மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் கைஸ்.